AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அமலாக்கத்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது ஒரு தனிப்பட்ட அமைப்பு என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தில் இருப்பவர் தவறு செய்தாலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்த நேரத்தில் கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது ஒரு இருமுனை கத்தி போல தான் நாம் நினைக்கணும். ஈடிக்கும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம நீங்க செயல்படவே கூடாது அப்படின்னு சொன்னா ஈடி வேண்டாம், காவல்துறை வேண்டாம், ராணுவம் வேண்டாம், எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நீங்க எங்க போக போறீங்க? ஒரு அரசியல்வாதி எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாமா? அழைச்சி விசாரணைன்னு சொன்னாச்சுன்னா அவர் நான் வரமாட்டேன், நான் இந்த பொசிஷன்ல இருக்கிறேன், இந்த பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க ஏன் இந்த தப்பு பண்றீங்க? அதனால தானே இந்த விசாரணைகள்லாம் வருது. விளக்கம் கொடுங்க. பிரச்சனை இல்லைன்னு சொன்னாச்சுன்னா முடிஞ்சு போகுது. அமலாக்கத்துறைங்கிறது ஒரு சுயேட்சையான அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு. இப்போ என் மேலேயும் முன்ன கேஸ்லாம் போட்டாங்க. நான் போய் அப்போ நான் என்ன பதில் சொன்னேனோ அதை தான் இன்னைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு ஏதோ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போயிட்டேன், எனக்கு யாரையோ கைது செய்கிறாங்க சொல்லல. என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு உள்ள பவர்ஸ் அதிகம். அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அந்த துறையின் மூலம் ஒருவர் மீது நடவடிக்கை எடுப்பது அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சட்டப்படி பிஎம்எல்ஏல நடவடிக்கை எடுப்பாங்க. அது சட்டப்படி தான் அவர் எதிர்கொள்ளணும். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.